எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பிரெண்ட் க்ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. பிரெண்ட் க்ரூட் மறுபடியும் $105 பெர் பேரல்லாம் தாண்டி மேல போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து $110 பெர் பேரல் அப்படின்றத நெருங்கிடுச்சுங்க. இதற்கு மத்தியில இந்தியாவுக்கு வந்து நாங்க ஸ்டெடியா க்ரூடு தென் எல்என்ஜி ரெண்டையுமே நாங்க சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் வார இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரியலங்க. 2 வாரத்துல 3 வாரத்துல முடிஞ்சிருங்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க அவங்களுடைய மிசைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நேத்து யுஎஸ் ஏர்கிராஃப்ட மிசைல் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஈரான் வந்து நாங்க இப்போதைக்கு போரை நிறுத்துற மாதிரி ஒரு முடிவுல இல்ல. அமெரிக்காவோட மானத்தை கப்பல்ல ஏத்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா நாங்க அனுப்பாம இந்த போரை நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. ஆக பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் இப்போதைக்கு கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் எலிவேட்டடா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி புரியுது. பட் இந்தியாவுக்கு சப்ளை ரஷ்யால இருந்து வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் முற்காலங்கள்ல கிடைச்ச மாதிரி டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்காதுங்க. ஹையர் லெவல்ல தான் நம்மளும் ரஷ்யால இருந்து எடுக்க வேண்டியிருக்கும். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு $100 விலை ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 13,950 இருக்கு. இன்னுமே கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். எனர்ஜி பிரைசஸ் அதிகமா இருக்கு. இன்ஃபிளேஷன் ஏறும் அப்படின்ற பட்சத்துல ரேட் கட்டை எதிர்பார்க்க முடியாது. ரேட் ஹைக் கூட இருக்கலாம். அதனால கோல்ட் பிரைசஸ் இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வேகத்துக்கு இறங்காதுங்க, பட் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் அமெரிக்க டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா 92.98 இந்தியன் ருபீஸா இருந்ததுங்க. நான் கடைசியா பார்த்தப்போ ஒரு யூஎஸ் டாலர். மார்ச் 27 முடிஞ்ச வாரத்துல இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு $10.28 பில்லியன் குறைஞ்சு $688.05 பில்லியன் இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா அடி வாங்குற மாதிரி செய்திங்க. எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குது அப்படின்னா வெளியில இருந்து உள்ள வரக்கூடிய டாலர் அப்படின்றது குறையும். வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது உலகம் முழுக்கவே ஒரு அன்சர்டனிட்டியை எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் நிலவுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க. ஒரு கடினமான காலங்களை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கலாம். மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு இப்படி சைட்வேஸ்லேயே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். இல்லை கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரலாம். ஃபார் எவ்ரி ரைஸ் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதற்கு மத்தியில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரக்ஸுக்கு, அதாவது பேட்டன்ட் பிராண்டட் ட்ரக்ஸுக்கு 100% வரைக்கும் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஜெனரிக்ஸ்க்கு இப்போதைக்கு டேரிஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ டேரிஃப் போடுவார் அப்படின்றது நமக்கு தெரியாது. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போங்க. அதை தொடர்ந்து சில கேள்விகளை பார்ப்போம். குறிப்பா எல்என்டிக்குள்ள என்னென்ன பிசினஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டாபர் எடுத்துக்கிட்டோம்னா Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல எங்களுடைய ரெவன்யூ க்ரோத் அப்படின்றது மிட் சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4% 5% தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல இருந்து ஒரு 109 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. ஆப்ரேஷனல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர். இது வந்து அவங்களுடைய பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் செக்மெண்ட்டுக்கு கீழே வருது. இது பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட்க்கு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப், வேல்யூவேஷன் நல்லா இருக்கும் 15 times தான். பட் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கும் 0.42. அடுத்து Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல ஒரு சில நிறுவனங்கள், ஒரு 5-6 நிறுவனங்களுக்கு மேல ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. ஒரு நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை கூட்டுறாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கம்பெனி மேல அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் நம்புறாங்க. அதனால ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தீபக் நைட்ரேட், NCC லிமிடெட், ஆனந்த் ராஜ், போடசில் ரினியூபிள்ஸ், மகாராஷ்டிரா சீம்லெஸ், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், GMR ஏர்போர்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. அடுத்து எஸ்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 15 இருந்து பிரைஸ் ஹைக் இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் மார்ச் 2026 சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 6.6% சேல்ஸ் கூடியிருக்குங்க மார்ச் 2025 கம்பேர் பண்றப்ப. அடுத்து ICRA ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? PV சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 26ல இந்தியாவில் ஒரு 4 to 6% வந்து growth இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 27ல அப்படின்னு சொல்றாங்க. மாடரேஷன் இருக்கலாம். அடுத்து டொயோட்டா கிர்லோஸ்கர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல 20% அவங்களுடைய சேல்ஸ் க்ரோ ஆயிருக்குங்க ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்ப. குறிப்பா டொமஸ்டிக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 19% growth, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 41% growthங்க. மார்ச் 2026 எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 2025 கம்பேர் பண்றப்ப 24% சேல்ஸ் க்ரோ ஆயிருக்கு. அடுத்து மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல ஒரு 502 சர்வீஸ் டச் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஹையஸ்ட் எவர்
டச் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஃபினான்ஷியல் இயர் 26ல தான். டோட்டலாக உங்களுக்கு டச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5926. கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா 8000 டச் பாயிண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 31 முடிவில் 8000 டச் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து பஜாஜ் ஆட்டோ, ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி போன்ற நிறுவனங்கள் பிரைஸ் ஹைக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அக்ராஸ் த வேரியன்ட் 600ல இருந்து 7000 வரைக்கும் பிரைசஸ் ஏறுற மாதிரி செய்திங்க. அதே மாதிரி ஏத்தர் எனர்ஜியும் சொல்லியிருக்காங்க பிரைஸ் ஹைக் இருக்கும்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், ரா மெட்டீரியல் காஸ்ட், எனர்ஜி காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ ப்ரைஸ் ஹைக் ஆப்வியஸாகவே இருக்கும். அடுத்து ரியல் எஸ்டேட் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 75% விழுந்திருக்குங்க. $400 மில்லியன் இருக்கு. டோட்டல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 61% விழுந்திருக்குங்க. அதாவது எஃப்ஐஐஸ், டிஐஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு $1.6 பில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா $4.2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஐஎஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டிஐஎஸ் தாங்க நிறைய இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க ரியல் எஸ்டேட்க்கு $1.2 பில்லியன். தென் எஃப்ஐஐஸ் வந்து ஒரு $0.4 பில்லியன், மொத்தமே 1.6 தான். அதுல டிஐஎஸ் $1.4 பில்லியன் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. அடுத்து ஒரு நண்பர் வந்து எல்என்டி ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்றதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க, உள்ள என்னென்ன பிசினஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அவங்களோட வெப்சைட்ல இருக்கிறதாங்க எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம். அவங்க என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதே வார்த்தையை தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஃப்ரம் மெகா ஸ்ட்ரக்சர்ஸ் டு மைக்ரோ சிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பிஸ்னஸ் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத சிம்பிளா சொல்லியிருக்காங்க. தென் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான இந்தியன் பிஸ்னஸ் இருக்கும். தென் மிடில் ஈஸ்ட், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் இவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக ஒரு 4 செக்டார் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், தென் செகண்ட் எனர்ஜி, தேர்டு மேனுஃபேக்சரிங், ஃபோர்த் வந்து சர்வீசஸ், அது போக அலைட் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே இருக்கிறது இபிசி தான், இன்ஜினியரிங், ப்ரொக்ரூட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹெவி சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் அண்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட், power transmission and distribution, building and factories, transportation infrastructure, minerals and metals, L&T geostructure, L&T renewables, இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே வருதுங்க. அடுத்து L&T கீழே இருக்கிற எனர்ஜி அப்படின்ற வெர்டிகலுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டிசைன், டெவலப்மெண்ட், ஃபேப்ரிகேஷன், இன்ஸ்டாலேஷன், சர்வீசஸ் எல்லாமே இருக்குங்க. ஹைட்ரோ கார்பன், ஆன்ஷோர், ஆஃப்ஷோர், கிரீன் அண்ட் கிளீன் எனர்ஜி, அசெட் மேனேஜ்மெண்ட், இது வந்து கன்சல்டிங். தென் ஆஃப்ஷோர் விண்ட், இது எல்லாமே எனர்ஜி கீழே வருது. தேர்ட் ஒன் மேனுஃபேக்சரிங். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது L&T ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம்ஸ், அது போக 2 இருக்குங்க, L&T ஹெவி இன்ஜினியரிங், L&T ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் அண்ட் ஃபோர்ஜிங்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே தான் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பிசினஸ் எல்லாமே வருது. தென் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம் அந்த வெர்டிகலுக்கு கீழே தாங்க வருது. தென் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஐடி சர்வீசஸ், எல்டிஎம். எல்டிஎம்ல L&Tக்கு ஒரு 68.56% ஸ்டேக் இருக்குங்க. தென் செகண்ட் ஒன் L&T டெக்னாலஜி சர்வீசஸ், அதாவது R&D இன்ஜினியரிங் சர்வீசஸ். இந்த நிறுவனத்துல L&Tக்கு ஒரு 73.59% ஸ்டேக் இருக்கு. தென் தேர்ட் ஒன் L&T ஃபினான்ஸ், ஒரு NBFC, எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. இதுல L&T உடைய ஸ்டேக் அப்படின்னா 66.16% வந்து L&T தான் வச்சிருக்காங்க. தென் L&T EdTech, இது வந்து லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட். தென் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கிளவுட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு அவங்களுடைய டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி அப்படின்றது 32 மெகாவாட். இதுக்காக 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 2028 முடிவில் 250 to 280 மெகாவாட் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் L&T செமிகண்டக்டர்ஸ். தென் லாஸ்ட் ஒன் அலைட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 வெர்டிகலா சொன்னாங்க. ஒன்று வந்து மிஷினரிஸ், இன்னொன்று வந்து ரியல் எஸ்டேட். L&T ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்டிகல் இருக்கு. தென் மிஷினரிஸ்க்கு கீழே 2 வெர்டிகல் இருக்குங்க. L&T கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மைனிங் மிஷினரி, தென் L&T ரப்பர் ப்ராசஸிங் மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வெர்டிகல் இருக்கு. அது போக L&T வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்டிகல் இருக்குங்க. ஆக L&Tயை வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள இவ்வளவு பிசினஸ் இருக்கு. இவ்வளவு பிசினஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 28 or 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது காஸ்ட்லி கிடையாது. டெட் இருக்கும். பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாத்துலயுமே டெட் இருக்கும். இவங்களுடைய கோர் பிசினஸ் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் தான். அடுத்த ஒரு நண்பர் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல growth இருக்குமா, பப்ளிக் செக்டார் யூனிட் ஸ்டாக்ஸ்ல வந்து growth இருக்குமா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காருங்க. நம்ம பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ் பத்தி நிறைய பேசுறாங்க. பெரும்பாலும் பேங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், பட் நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை.
பட் அதர் செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வேல்யூவேஷன்ல நிறைய ஸ்டாக் இருக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே பெட்ரோநெட் எல்என்ஜியை பத்தி பேசுவோம். கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு, நல்ல பிசினஸ். தென் கெயில் பத்தி சொல்லுவோம், கெயிலுக்குள்ள நிறைய பிசினஸ் இருக்கிறத பத்தி பேசியிருக்கோம். தென் என்டிபிசி, பிஹெச்இஎல் கூட கோல் இண்டியா கூட நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. தென் என்டிபிசி கிரீன் எனர்ஜி உள்ள இருக்கு. தென் கோல் இண்டியா இட் செல்ஃப் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தென் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நால்கோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு பல தடவை பேசியிருக்கோம். தென் ஆர்இசி பிஎஃப்சியை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பா பிஎஃப்சி எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கீழே வந்தப்ப நிறையவே பேசியிருக்கோம். ஆர்இசி எப்படியும் பிஎஃப்சி கூட மெர்ஜ் ஆயிடும். தென் ஹிந்துஸ்தான் ஏர்னெட்டிக்ஸ் லிமிடெட் பத்தி சமீபத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்திருக்கு, லார்ஜ் கேப். டிஃபென்ஸ்ல நிறைய விருப்பப்படுறவங்க இருக்கிறாங்க, டெட் வந்து கம்மி. ஸோ இதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் ஐஆர்சிடிசி மோனோபோலி ஸ்டாக்கு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்திருக்கு. இது முற்காலங்களில் 40 டைம்ஸ் 45 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிறப்ப எல்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ கீழே இறங்கி வந்திருக்கு. தென் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். புக் வேல்யூ வந்து 33. இப்போ ஷேர் பிரைஸ் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போக கொச்சின் ஷிப்யார்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது. முற்காலங்களில் ஐஆர்சிடிசி 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கப்ப பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா, 30 டைம்ஸ் வர்ற வரைக்கும். அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டும் கீழே இறங்கி வரும். சந்தையை பொறுத்த வரைக்கும் பெண்டுலம் மாதிரி அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சைடு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகும், மறுபடியும் நியூட்ரலுக்கு வரும், தென் அனதர் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஸோ அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டும் கீழே வரலாம். தென் செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க, வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு. அதே மாதிரி என்எம்டிசியும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. நம்ம நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பங்குகள் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. பொதுத்துறை நிறுவனங்களே க்ரோத் இருக்குமா அப்படின்றத பத்தி சந்தேகமே வேணாம். எல்லா நிறுவனங்களுமே க்ரோ ஆகுங்க. பட் என்ன ஃபேஸ்ல க்ரோ ஆகுது அப்படின்றது தான் கேள்வி. ஆக க்ரோத் வந்து இருக்காது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. க்ரோத் வந்து கண்டிப்பா இருக்கும், மெதுவா க்ரோ ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறப்ப பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா சந்தை தொடர்ந்து கீழே இறங்கிட்டே தானே இருக்கு. இந்த வார் தான் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல இல்லையா. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல கண்டிப்பா கிடைக்கும், பொறுமையா இருக்கணும். இதெல்லாம் தான் இந்த பதிவுல குறிப்பா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.